வாழ்க வையகம், வாழ்க வளம். மனம் என்பதே இறைவன் தான். ஆனால் புலன்களோடு தொடர்பு கொண்ட காரணத்தினால அது எல்லை கட்டி எண்ணங்களாக, உணர்ச்சி வயமான நிலைகளாக பல்வேறு விதமான பெயர்களோடு இருக்க காண்கிறோம். நீர் என்பதில் குற்றமில்லை. ஆனால் தங்கு இடத்துக்கு தக்கவாறு அந்த நீர் பல பெயர் பெறுகிறது. ஆறு, ஓடை, சாக்கடை, குட்டை, குளம், ஏரி, கால்வாய் என்றெல்லாம் சொல்கிறோமே. அதே போன்றுதான் அறிவு ஆனது அது நிற்கு நிலைக்கு ஏற்ப எந்த பொருளோடு தொடர்பு கொண்டு அது எந்த செயலை நாடி நிற்கிறதோ அதற்கு தக்கவாறு பல பெயர்கள். இந்த நிலையில மனித மனம் ஒரு புறம் இறைவனோடு தொடர்பு கொண்டு இறைவனாகவே இருக்கிறது. இன்னொரு புறம் உலக பொருட்களோடு தொடர்பு கொண்டு எல்லை கட்டி கொண்டு அவ்வப்போது உணர்ச்சி வயப்பட்டு செயல்கள் தவறாகவும் விளைவுகள் துன்பமாகவும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதை நாம் அனுபவமாக காண்கிறோம். இந்த மனதுக்கு சக்தி வேண்டுமானால் சிறுக சிறுக இந்த புலன் கவர்ச்சியில இருந்து விடுபட்டு இறை நிலையோடு ஒன்றி நிற்கக்கூடிய பயிற்சியும் பழக்கமும் வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு இறை நிலையோடு நெருங்கி நிற்கிறோமோ மனத்தால, அறிவால, அந்த அளவுதான் மனதுக்கு சக்தி ஏற்படும். முனை பக்கமே இருக்கிற போது பேராசை, சினம், கடும்பற்று, நோயற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக அடிக்கடி சீர்கெட்டு நிற்கும். அந்த மனநிலையோடு செயலாற்றும் போது தனக்கும் பிறருக்கும் துன்பமே விளையும். ஆனால் தன்னை உணர்ந்து, அறிவின் பெருமை உணர்ந்து, உணர்ச்சி வய நிலைகளில் இருந்து நம்மை மாற்றிக்கொண்டு இறை நிலைக்கே போக 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 நெருங்க 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 அந்த அளவு நம்முடைய ஆற்றலும் சக்தியும் அதிகரிக்கிறது. மனதனுடைய சக்தி, மனிதனுடைய ஆற்றல் எப்பொழுது ஓங்குகிறது என்று சொன்னால், எந்த அளவிலே இறைவனை நெருங்குகிறானோ, இறைவனோடு உறைந்து நிற்கிறானோ அந்த அளவு அவனுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது.